பங்குனி உத்திரம் வந்துட்டாலே போதும் தென் மாவட்டங்கள் உள்ளவங்க அதிகமாக வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அவங்களுடைய சாஸ்தா கோவிலுக்கு கரெக்டாக அந்த ஒரு நாள் சாமி கும்பிட கிளம்பி போயிடுவாங்க. எங்களுடைய சாஸ்தா கோவில் சிங்கிகுளத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு நாங்கள் சாமி கும்பிட போயிடுவோம். இந்த கோவில் பேர் ஆரியங்காவ் சாஸ்தா கோவில்னு சொல்லுதாங்க. எங்களுடைய முன்னோர்களும் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி வரலாறுன்னு சொல்லுது. இந்த கோவிலை எதுக்காக நம்ம சாமி கும்பிட போகிறோம்னா, வருஷத்துக்கு ஒரு நாளாவது எந்த ஊரில் இருந்தாவது இந்த சாஸ்தாவை நம்ம கும்பிட போயிடணும். நாம நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சாமி கும்பிட்டு இன்னைக்கு வரை வணங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் சாமி கும்பிடும்போது நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் என்ன நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு மனிதனாக பிறந்தா ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தே தீரும். எந்த கடவுளாவது வேண்டி ஒரு நல்லது நடந்துட்டுனா அந்த சாமியை நம்ம விடவே மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு நாளாவது இந்த சாஸ்தா கோவிலுக்கு எல்லாரும் சாமி கும்பிட போயிருங்க. இந்த கோவிலில் வச்சு நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்குது. அன்னதானம் போடுதாங்க, கிடா விட்டுதாங்க. அவங்களுக்கும் இந்த சாஸ்தா நல்ல வழியை காட்டணும். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலும் தானத்திலே பெரியதான அன்னதானம். வந்தவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டு யாரெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு கோவில் போனீங்களோ கமெண்ட் பண்ணுங்க.